வணக்கம். ஏஐ உலகம். துறையில் இந்த வாரம் நடந்த முக்கிய நிகழ்வுகள். வணக்கம். செயற்கை நுண்ணறிவோட அதாவது ஏஐயோட உலகளாவிய தாக்கம் பத்தி இன்னைக்கு கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். ஏஐ எப்படி அரசாங்கம், பாதுகாப்பு, அப்புறம் நாம தினமும் பயன்படுத்துற டெக்னாலஜி, ஆராய்ச்சி, வேலை வாய்ப்புன்னு எல்லாத்துலயும் மாற்றுகளை கொண்டு வருதுன்னு பார்க்கலாம். இதன் நோக்கம் என்னன்னா, நீங்க இந்த துறையில என்ன வேகமா நடக்குதுன்னு ஒரு தெளிவான பார்வையை பெறணும். சரி, முதல்ல உலக அளவுல ஏஐய எப்படி கையாள்றாங்கன்னு பாப்போம். நாடுகள் எல்லாம் ஏஐய அவங்களோட அரசாங்க கட்டமைப்புகள்ல முறைப்படுத்தவும், அதுக்கு சில பாதுகாப்பு வழிமுறைகளை உருவாக்கவும் முயற்சி பண்றாங்க. ஒரு உதாரணம் சொல்லணும்னா, ஐக்கிய அரபு அமீரகம் UAE அவங்க 2026ல ஒரு ஏஐ அமைச்சர் பதவியே உருவாக்க போறாங்களாம். இது அவங்களோட தேசிய ஏஐ வியூகம் 2031 அப்படிங்கிற திட்டத்தோட ஒரு பகுதி. இதன் மூலமா ரியல் டைம் டேட்டாவை வச்சு முடிவுகள் எடுக்க முடியும்னு சொல்றாங்க. ஆனா இங்க கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. உலக அளவுல ஏஐ விதிமுறைகள்ல ஒருமித்த கருத்து இன்னும் வரல. UAE ஒரு பக்கம் வேகமா போகும்போது, யூரோப்பியன் ஒன்றியம் EU அவங்க என்ன பண்றாங்கன்னா, அதிக ஆபத்துள்ள ஏஐ அப்படின்னு பிரிச்சு அதுக்கு ரொம்ப கடுமையான விதிகள் கொண்டு வர யோசிச்சுட்டு இருக்காங்க. ஜப்பான் பாத்தீங்கன்னா, அவங்க ஒரு படி மேல போய் நிறுவனங்களே தன்னார்வமா சில கொள்கைகளை பின்பற்றலான்னு ஒரு சட்டத்தையே இயற்றிட்டாங்க. இந்த மாதிரி வேற வேற அணுகுமுறைகள் இருக்கிறதுனால எதிர்காலத்துல உலகளாவிய ஏஐ ஒருங்கிணைப்புக்கு இது ஒரு சவாலா இருக்குமோன்னு தோணுது இல்லையா? சரி, அரசாங்கங்கள் இப்படி விதிகளை பத்தி யோசிச்சுட்டு இருக்கும் போதே பாதுகாப்புத்துறை ஏஐய ரொம்ப தீவிரமா பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ராணுவ திறன்களை அதிகரிக்கவும், டெக்னாலஜியை நவீனமாக்கவும் ஏஐ இப்போ ரொம்ப முக்கியமா இருக்கு. ஓப்பன் ஏஐ நிறுவனம் இருக்காங்கல்ல, அவங்க அமெரிக்க பாதுகாப்பு துறைக்கு, அதாவது DODக்கு ஒரு பெரிய ஒப்பந்தம், கிட்டத்தட்ட $200 மில்லியன் ஒப்பந்தத்துல தேசிய பாதுகாப்புக்கான ஏஐ கருவிகளை உருவாக்க போறாங்க. இது ஜூலை 2026ல கொடுக்கப்படும்னு எதிர்பார்க்கறாங்க. அது மட்டுமில்ல, மெட்டா, ஓப்பன் ஏஐ, பாலந்தியர் மாதிரி பெரிய டெக் நிறுவனங்களோட உயர் அதிகாரிகள் அவங்க ராணுவ ரிசர்வ்ல லெப்டினன்ட் கர்னல்களா நியமிக்கப்பட்டிருக்காங்க. எதுக்குன்னா, ராணுவத்துக்கு தொழில்நுட்ப ஆலோசனை கொடுக்கறதுக்கு. இது பாருங்க, தனியார் துறை நிபுணத்துவமும் ராணுவ திட்டமிடலும் எந்த அளவுக்கு ஒன்னு சேருதுன்னு காட்டுது. சரி, இப்போ நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு வருவோம். நுகர்வோர் தொழில்நுட்பத்துல என்ன நடக்குது? இப்போ எல்லா நிறுவனங்களும் போட்டி போட்டுக்கிட்டு அவங்க சாதனங்கள்லயே இயங்குற ஏஐ, அதாவது ஆன் டிவைஸ் ஏஐய கொண்டு வராங்க. ஏன் இப்படி? ஏன்னா இது வேகமா இருக்கும், அப்புறம் நம்மளோட டேட்டா நம்ம போன்லயே பத்திரமா இருக்கும் அப்படிங்கிறது ஒரு முக்கிய காரணம். கூகுள் பிக்சல் போன்கள்ல Android 16 மூலமா ஏஐ மேம்படுத்தல்கள் வந்திருக்கு. சாம்சங் அவங்களோட புது Galaxy Z Fold 7 போன்ல ஏஐ இயங்கும் கேமராக்கள் கொண்டு வர்றாங்க. அது மட்டும் இல்லாம ஜூன் 25ல இந்தியால பெஸ்போக் ஏஐ அப்படின்னு வீட்டு உபகரணங்களையும் அறிமுகப்படுத்த போறாங்க. ஆப்பிள் கூட அவங்களோட WWDC மாநாட்டுல ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் அறிவிச்சாங்க. இது ஐபோன், ஐபேட், மேக், வாட்ச், விஷன் ப்ரோன்னு எல்லாத்துலயும் ஆழமா ஒருங்கிணைக்கப்படும் சொல்றாங்க. மைக்ரோசாஃப்டும் சும்மா இல்ல, அவங்க கோபைலட் பிளஸ் கணினிகள்ல நாம சாதாரணமா பேசுற மாதிரி ஏஐ கட்டளைகளை சேர்த்திருக்காங்க. நம்ம கையில இருக்கிற கேட்ஜெட்ஸ் எல்லாம் இன்னும் ரொம்ப ஸ்மார்ட்டாக போகுதுன்னு தோணுது. சரி, ஆராய்ச்சி பக்கமும் சில சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குது. ஐரோப்பால ஆராய்ச்சியாளர்கள் முதல் முறையா கண்ணாடி இழை வழியா லேசர் துடிப்புகளை பயன்படுத்தி ஏஐ கணக்கீடுகளை வெற்றிகரமா செஞ்சு காட்டியிருக்காங்க. இது உண்மையிலே ஒரு பெரிய முன்னேற்றம். ஏன்னா இது இப்ப இருக்கிற சிப் சார்ந்த ஏஐக்கு தேவைப்படுற அந்த அதிகப்படியான ஆற்றலை குறைக்கிறதுக்கு உதவலாம். அதே சமயம் கூகுள் ஜெமினை 2.5 ப்ரோல புது அப்டேட்ஸ் வந்திருக்கு. பகுத்தறியும் முறை, அதாவது ரீசனிங் மோட், சிக்கலான பிரச்சனைகளை பல படிகளா சிந்திச்சு தீர்க்கும் திறன், அப்புறம் வீடியோ உருவாக்கம், ஆடியோ ஒத்திசைவு மாதிரியான வசதிகள். பங்கு சந்தையில பாத்தீங்கன்னா S&P 500 குறியீடு உயரத்துக்கு செமிகண்டக்டர் ஏஐ சிப் தயாரிப்பாளர்கள் தான் முக்கிய காரணம்னு சொல்றாங்க. ஏஐக்கு எவ்வளவு ஆற்றல் தேவைப்படுது பாருங்க.
ஷெவ்ரான், எக்ஸான் மாதிரி பெரிய எரிசக்தி நிறுவனங்களை இப்ப முக்கிய உள்கட்டமைப்பு நிறுவனங்களா பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. இது ஏஐயோட நிஜ உலக தாக்கம் எந்த அளவுக்கு இருக்குன்னு காட்டுது. மெட்டா நிறுவனம் கூட அவங்களோட லம்மா மாடல் செயல்திறன்ல கொஞ்சம் பின்தங்கினதால இப்போ 15 பில்லியன் அளவுக்கு பெரிய முதலீடு செஞ்சு ஸ்கேல் ஏஐல முதலீடு பண்றாங்க. அப்புறம் ஒரு புது ஏஜிஐ ஆய்வகத்தையும் ஆரம்பிக்கிறாங்க. ஏஜிஐனா என்னன்னு உங்களுக்கு தெரியும். மனிதர்களை போல யோசிக்கிற, கத்துக்கிற திறன் கொண்ட செயற்கை பொது நுண்ணறிவு. இது ஒரு பெரிய இலக்கு. அடுத்து பணியாளர்கள், அதாவது வேலை செய்யறவங்களுக்கும் சட்டத்துக்கும் ஏஐ எப்படி சவாலா இருக்குன்னு கொஞ்சம் பார்க்கலாம். ஸ்டான்ஃபோர்ட் பல்கலைக்கழக ஆய்வொன்னு ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. சுமார் 1500 தொழிலாளர்கள் கிட்ட கேட்டப்போ அவங்க வேலையை இழக்கிறத விட திரும்ப திரும்ப செய்ய வேண்டிய கொஞ்சம் சலிப்பான வேலைகளை ஏஐ கிட்ட கொடுக்கறதுக்கு அவங்க தயாரா இருக்காங்களாம். இது ஒருவேளை மனுஷங்களும் ஏஐயும் சேர்ந்து வேலை செய்யற ஒரு கூட்டு பணிச்சூழலை நோக்கி நாம போறோமோன்னு காட்டுது. ஆனா அதே நேரம் சட்டச்சிக்கல்களும் வருது இல்லையா? ஹாலிவுட்ல டிஸ்னி, யுனிவர்சல் மாதிரி பெரிய நிறுவனங்கள் மிட்ஜோர்னின்னு ஒரு ஏஐ இருக்குல்ல, அது மேல ஜூன் 11 ஒரு பெரிய காப்புரிமை வழக்கு போட்டிருக்காங்க. அவங்களோட படங்கள், கதாபாத்திரங்களை வச்சு இந்த ஏஐ படங்கள் உருவாக்குறது அவங்களோட அறிவுசார் சொத்துரிமைய, அதாவது ஐபிய மீறுதுன்னு சொல்றாங்க. இந்த மாதிரி ஒரு வழக்கு இதுதான் முதல் முறை. இது ஏஐ உருவாக்குற விஷயங்களோட உரிமை யாருக்கு சொந்தம் அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வியை எழுப்புது. கடைசியா பெரிய நிறுவனங்களும் உள்கட்டமைப்பும் ஃபாக்ஸ்கானும் என்விடியாவும் சேர்ந்து ஹியூஸ்டன்ல இருக்க என்விடியா ஏஐ சர்வர் தொழிற்சாலையில மனித உருவ ரோபோக்களை வேலைக்கு வைக்கலாமான்னு பேசிட்டு இருக்காங்களாம். இதுவும் இந்த மாதிரி ஒரு முதல் முயற்சி. இது எதை காட்டுதுன்னா, ஏஐக்கான உள்கட்டமைப்பே ஏஐ இயக்கப்படுற ரோபோக்கள் உருவாக்குற ஒரு காலத்தை நோக்கி நம்ம போறோமோன்னு தோணுது. ஆக இன்னைக்கு நாம பார்த்ததுல இருந்து என்ன தெரியுது? ஏஐ எப்படி அரசாங்க கொள்கைகள்ல இருந்து பாதுகாப்பு வியூகங்கள், நம்ம கையில இருக்கிற கேஜெட்ஸ், அடிப்படை அறிவியல் ஆராய்ச்சி, வேலை செய்யற விதம், ஏன் பொருட்களை உற்பத்தி செய்யற முக வரைக்கும் எல்லாத்தையும் ஒரே நேரத்துல அதிவேகமா மாத்திட்டு இருக்கு. நாடுகள் விதிகளை உருவாக்குது, ராணுவம் இதை ஒரு முக்கிய கருவியா பாக்குது, டெக் நிறுவனங்கள் இதை வச்சு புது புது அனுபவங்களை தராங்க. இதோட சேர்ந்து வேலை மாற்றங்களும் புது சட்ட சவால்களும் உருவாகிட்டே இருக்கு. இறுதியா உங்களுக்காக ஒரு சிந்தனை. ஏஐ இப்படி அரசாங்கம், தொழில்நுட்பம், எரிசக்தி, உற்பத்தி அப்படின்னு எல்லா துறைகளோடையும் ஆழமா பின்னி பிணைஞ்சு போயிட்டு இருக்கு. இப்படி ஒன்னோடொன்னு இணைஞ்சிருக்கிறது நாம யாருமே எதிர்பார்க்காத எந்த மாதிரியான சமூக விளைவுகளை அல்லது மாற்றங்களை அடுத்து கொண்டு வரலான்னு நீங்க நினைக்கிறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.